முட்டை சாப்பிட்டா புரோட்டீன் கிடைக்கும். இந்த பாட்டு நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். முட்டைக்கலைக்கு வீடியோ சாங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாட்டை கேட்டால் தானாக காதல் பிறக்கும். யார் மேலேன்னு பார்த்தா கென் மேலே. அவருடைய 1 3 2 1 இது ரீல் தாங்க செம்ம ரீல். செம்ம கியூட். செம்மையா அவரை சீரியஸாகவே பார்த்துட்டோமா, இதில் ரொம்ப ஜாலியாக இருக்காரு. ஏன்னா அவர் பண்ணுற கேரக்டர் எல்லாமே ரொம்ப சீரியஸான ஒரு லுக்கான ஒரு கேரக்டராக இருப்பார். விடுதலையாக இருக்கட்டும், அசுரனாக இருக்கட்டும். செம்ம ஆமா. ஓ, அந்த பஸ் ஸ்டேஷன் செம்மையா இருக்கு. செம்ம பாட்டு. அதுவும் ஜிவி சார் இந்த படத்துக்கு இந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த பாட்டு எப்படி இந்த பாட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ வந்தது. 2 ப்ரொமோவுமே ஃபன்னாக செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு வந்து செம்ம வைரல், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கூட நம்ம கேட்கும்போது எவ்வளோ வைப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஜிவி சார் மியூசிக், அப்புறம் கென்னோட வாய்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ரீல்ஸ் நிறைய அசுரன் படத்தில் ஒரு டைலாக் வரும். நம்ம தனுஷ் சார் வந்து படிப்பு ரொம்ப முக்கியன்ற மாதிரி அந்த சீனை வச்சு இந்த பாட்டை வச்சு ஒரு ரீல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. செம்ம வைரலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தையும் நம்ம கென்னும் ஆடுற மாதிரியான ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி விடுதலை பாட்டுலையுமே அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அசுரன்லேயும் அதே மாதிரி தான் சின்ன தம்பி கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் அவர் வந்து ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணுற மாதிரி நம்ம வெற்றிமாறன் சார் காட்டியிருப்பார். ஆக்டிங் வைஸ் வந்து அவர் வந்து பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆக்டிங்னா செம்மையாக வரும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து அவர் ஸ்கூல் பையனாக யூத்து காட்டுற மாதிரியான ஒரு க்யூட்னஸ்ஸாக ரொம்ப அழகாக அவருடைய இன்னொரு ஃபேஸ் நமக்கு தெரியுது. ஆக்டிங்கை தாண்டி அவர் வந்து ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர், ஜாலியான ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்குது பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. நம்ம கென் வாய்ஸாக இருக்கட்டும், லிரிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தரமாக நல்லா இருக்குது. வீடியோ சாங்காகவே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து அந்த ரீல்னால் செம்ம ரீலுங்க பார்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.